என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4:1. ஆண்டவர் சொல்றாரு, திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்ப. Return back to the Lord, the Lord's son. அப்போ கர்த்தரை விட்டு தூரமாய் போன நீங்க, கர்த்தரை விட்டு தூரமாய் போய் உங்க வாழ்க்கை என்னென்னமோ திசையில போயிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், நீ திரும்பு, உனக்கான நேரம், நீ திரும்பி வா. You come back to the Lord again. ஆண்டவர் உங்களை திரும்ப அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை திரும்ப கூப்பிடுகிறார். நீ திரும்ப மனதா இருக்க, என்னிடம் வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பாவம் நிறைந்திருந்தாலும் பரவாயில்ல, அநேகமாயிரம் குற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ரத்தத்தை ஊற்றி மீண்டும் உன்னை நான் கழுவுவேன். நீ என்னிடம் திரும்பி வா, நீ என்னிடம் திரும்பி வான்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்ககிட்ட இந்த காரியத்தை பேசுறாருன்னா இது நீங்கள் திரும்ப வேண்டிய காலம். பாவத்துல இருந்தது போதும், இன்னும் குற்றமான சாட்சி இருந்தது போதும். ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேனே, கர்த்தரை விட்டு திரும்பி போயிட்டேனே, எப்படின்னா திரும்பி போவது? அதல்ல, நீங்கள் திரும்பி கர்த்தர்கிட்ட போங்க, திரும்பி அவர்கிட்ட போங்க. இதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அவர் பக்கமா போங்க. ஆண்டவரே, நமக்கு பின்பாக வருகிறேன்னு கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுள்ள இன்னுமே கைவரித்தவராய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்றைக்குமே திரும்பி வருகிற பிள்ளைகளை போன்லாம் தள்ளிவிட மாட்டார். நீ வேண்டாம்னு சொல்ல மாட்டார். நீ என்னை விட்டு போனவன் தானே, நீ என்னை விட்டு போனவள் தானே, உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் கர்த்தர் கேட்க மாட்டார். அவர் சொல்வார், நீ மீண்டும் என்னிடம் வா. பைபிள்ல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை மூத்தவன் இளையவன் வச்சுக்கிறாங்க. அந்த இளைய பிள்ளை என்ன பண்றாரு, தகப்பன் கிட்ட அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய்விடுகிறார். போயிட்டு எல்லாவற்றையும் வழித்து எல்லாவற்றையும் வீணாக்குகிறார். அவர் போன தேசத்துல பஞ்சம் அதிகமாயிட்டு, அவரால் வேலை செய்ய முடியல, கொடுத்த சம்பாத்தியம் எல்லாம் வெடிச்சு கொஞ்சம் இல்லாமல் தவிக்கிறார். அவர் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறார். அந்த வேலை என்னன்னா பஞ்சிக்கு சாப்பாடு போடுறது, அதை பார்த்து கொள்கிற ஒரு வேலை. ஆனா இஸ்ரவேலர்கள், யூதர்களுக்கு அது ரொம்ப அருவருப்பான காரியங்கள், அந்த காரியங்களை செய்ய மாட்டாங்க. அப்போ வேலை இல்லாம அவ்வளவு தவித்து கிடந்து கடைசியா இதுவாது இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வேலை கூட அந்த மனிதன் செய்திருப்பார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. அவர் அந்த பன்றிக்கு போடுகிற அந்த உணவை சாப்பிட்டு தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டான வசருக்கு, ஆனா அது கூட அவருக்கு கிடைக்கல. இவ்வளவு காரியங்கள் போனவருக்கு கடைசி இருதயத்துல அவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். பரவாயில்ல, நான் மறித்தாலும் பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, நான் என்னோட தகப்பன் கிட்ட போய் அவருடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது இருக்கும். என்னுடைய தகப்பன் வீட்டுல வேலை செய்கிற எத்தனையோ நபர்கள் நல்ல திருப்தியா ஆகாரம் சாப்பிடார்கள். நான் அவருடைய குமாரனா இருந்து இப்படிங்கிற தவித்துக் கொண்டிருக்கேன். நான் திரும்பி கர்த்தர் பக்கம், திரும்பி என்னுடைய தகப்பன் பக்கம் நான் போவன். அவர் முடிவெடுத்து அவர் தகப்பனை பார்க்க போகிறார். அவர் போகும்பொழுது தகப்பன் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை விட்டு போனவன் தானே, எதுக்கு திரும்பி வந்து அப்படின்னு சண்டை போடுவாரு, கேள்வி கேட்பாரு. எது கொஞ்சமே கேட்கல. அந்த மகன் தூரத்துல வரும்பொழுது இந்த தகப்பன் ஓடி போய் அந்த மகனை அணைத்து கொண்டு அவர் வந்தது நிமித்தம் சந்தோஷப்பட்டு, அவர் வந்தது நிமித்தம் சகல காரியங்கள் செய்து ஒரு பண்டிகை மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவர் செலிப்ரேட் பண்ணார். இதைத்தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்போ திரும்பி போன நீங்க திரும்பி வரும் பொழுது, கர்த்தரை விட்டு தூரமா விலகி போன நீங்க திரும்பி வரும் பொழுது, கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். உங்களுக்கான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். நீங்கள் செய்த தவறுகளை தேவன் குத்தி காட்டுபவர் அல்ல. அது எல்லாவற்றையுமே தேவன் மறைந்து புதிதாக சகல காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதைத்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கமாக திரும்ப நீங்க ஆயத்தப்படுங்கள். இது நீங்கள் திரும்ப வேண்டிய காலம். இந்த காலம் தான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரம். நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. இன்னும் எத்தனை நாட்கள் முடங்கி இருக்க போகிறீர்கள்? இன்னும் எத்தனை காலங்கள் தவித்துக் கொண்டிருக்க போறீர்கள்? இன்னும் எத்தனை காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய போகிறீர்கள்? இல்ல, கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ திரும்பு, நீ திரும்பி என்னிடம் வா. நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை சரி செய்வேன், நான் உனக்கு சகல காரியத்தையும் செய்வேன், எல்லாவற்றையுமே நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாம, பலவீனம் அடையாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து திரும்புங்க. நீங்கள் அவரிடம் திரும்பினால் மாத்திரம் போதும், மிச்சம் எல்லாவற்றையுமே கர்த்தரை பார்த்துக் கொள்வார். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். இப்போ ஒரு கர்த்தரை நோக்கி வச்சிருப்போம். நீங்க மனம் திரும்புங்க. அன்றைய மீண்டும் உடைய ரத்தத்தை ஊற்றி நீ கழுவுங்க. இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு கொடுங்க, நான் உன் பக்கமாக திரும்புகிறேன். நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை சரி செய்து பழைய காரியங்களை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை சுகமாய் செழிப்பாய் மாறும்.
வருகை கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு பக்கமாக திரும்ப அவர்கள் மனதாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. பக்கமாக திரும்ப அவர்கள் தன் இருதயத்தை நோக்குகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்வதாக மகிமையின் ராஜாவே. அவர்கள் பக்கமாக திரும்புகிறார்கள் ஆண்டவரே. உமக்கு தன்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. உலகத்தின் மேல ஆசை வைத்து விட்டு பிரிந்து போன உம்முடைய பிள்ளைகள் பக்கமாக திரும்ப அவர்கள் மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் திரும்பும்படியாக கிருபை கொடுப்பீராக அப்ப அந்த இருதயத்தை கொடுப்பீராக, அந்த சூழ்நிலை கொடுப்பீராக, எல்லாவற்றையும் மாற்றுவீராக. சகலவற்றையும் செய்ய போறமைக்காக நன்றி அப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன். இது எல்லாவற்றையும் செய்வீராக. அபிஷேகம் நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஆளுகை செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. இம்மானுவேலராகிய தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் உப்பக்கமாக வர விரும்புகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வீராக. மீண்டுமாக பழைய இழந்து போன காரியத்தை திரும்ப கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் இழந்து போன அந்த ரட்சிப்பை திரும்ப கொடுங்க. அவர்கள் இழந்து போன அந்த சகாயத்தையும் கிருபையும் திரும்ப கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே இழந்து போன காரியங்கள் கொடுக்கப்படுவதாக. அப்பா நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. குறைவுகளை நீக்குங்க, தடுமாற்றுகளை நீக்குங்க, தடைகளை நீக்கி போடுங்க. அவர்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்யுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை மகிமையாய் நிறைத்திருடுங்க ஆண்டவரே. நீர் சர்வத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி. சகலத்தையும் செய்து முடிக்க போறமைக்காக நன்றி அப்பா. நீர் கூட இருங்க சுவாமி. ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதித்து அவர்களை நிறைவாய் நிரப்ப போறமைக்காகவும் அவர்களை மகிமையாய் நீர் இனிமே பயன்படுத்த போறமைக்காகவும் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருடையும் மீண்டும் அவங்களுடைய ரத்தத்தை ஊற்றி கழுவும். ஒரு சுத்திகரிப்பை கொடும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடும், ஒரு அபிஷேகத்தை கொடும். பக்கமாக திரும்புகிறவர்களுக்கு அந்த மன தைரியத்தை கொடுப்பீராக. எல்லாவற்றையும் கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.